ஏன்னா யூஎஸ்ல வந்து உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னாலும் சரி, இல்லை அங்கே டேக்ஸ் எல்லாமே அங்கே அதிகம். இங்கே இது இந்தியா வந்து க்ரோயிங் மார்க்கெட். இப்போ என்ஆர்ஐஸ்க்கு எந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குங்க சார்? ஸோ பேசிக்லி 3 விஷயம். ஒன்று வந்து என்ஆர்ஓ, ஓகே, என்ஆர்இ, எஃப்சிஎன்ஆர். இதில் ஒரு பாப்புலர் மிஸ்கன்செப்ஷன் இருக்குது. என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ இந்த டெபாசிட்டை வந்து ஒரு துபாயில் இருக்கக்கூடிய ஒரு இன்வெஸ்டர் பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால், தட் பிகம்ஸ் டேக்ஸ் ஃப்ரீ ஃபார் ஹிம் போத் இன் இந்தியா ஆஸ் வெல் அஸ் இன் துபாய். மூணாவது ரியல் எஸ்டேட் எடுத்துக்கிறோம்னு வச்சுங்களேன். வாங்குறதெல்லாம் வாங்கிடலாம், அவங்க வந்து அக்ரி லேண்ட் வாங்க முடியாது. வேற ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறாங்க அப்படின்னு சொன்னால், அதை விற்கும் பொழுது சார் இப்போ இதை தாண்டி வேற இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் அப்படின்னா எந்த மாதிரிங்க சார்? இப்போ சமீபத்தில் கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த கிஃப்ட் சிட்டி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்னு சொல்லிட்டு இது ரொம்ப பாப்புலர் ஆகிட்டு வருது. திஸ் கம்ஸ் அண்டர் இன்டர்நேஷனல் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் சென்டர், IFSC. இதில் என்ன பியூட்டின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுடைய நேட்டிவ் கரன்சிலேயே இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ யூஸ்வலாக என்ஆர்ஐஸ்க்கு பார்த்தீங்கன்னா எங்கே இன்வெஸ்ட் பண்ணலாம், அதுவும் இந்தியா மாதிரியான க்ரோயிங் கண்ட்ரியில் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. பட் ஆனால் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது, இதெல்லாம் டேக்ஸஸ் ஏதாச்சும் இருக்கா, இந்த மாதிரி நிறைய சந்தேகங்கள் இருக்கும். ஸோ அதை பற்றி நம்ம ஸ்பெஷலாக ஃபினான்ஸ் எக்ஸ்பர்ட்டை பேச வந்திருக்கோம். அதில் முக்கியமாக கௌஷிக் சாரை பற்றி சொல்லணும் அப்படின்னா, அரௌண்ட் 200 ஃபேமிலிஸ், நார்மல் ஃபேமிலிஸில் என்ஆர்ஐ ஃபேமிலிஸை வந்து ஹேண்டில் பண்ணிருக்காங்க, அவரோட கிளைண்ட்ஸாக இருக்காங்க. ஸோ என்ஆர்ஐஸ்க்கு இருக்க டவுட்ஸ் வந்து என்ஆர்ஐஸை ஹேண்டில் பண்ணக்கூடிய ஃபினான்ஸ் எக்ஸ்பர்ட் சார்ட்டே கேட்டோம்னா தான் அதுக்கான ஆன்சர்ஸ்லாம் கிடைக்கும். சார் வணக்கம். சார் வணக்கம் பிரவீன். சார் இப்போ எனக்கு இருக்கிற முக்கியமான டவுட்ஸ் என்னன்னா, என்ஆர்ஐஸ்க்கு இருக்கக்கூடிய ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் நம்ம சொல்லலாம். ரெஸ்ட்ரிக்ஷனில் அவங்களுக்குள்ள ஒரு தடங்கள் இருக்கும். என்னன்னா, இங்கே என்னென்ன மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்குது முதல்ல நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா. ஏன்னா யூஎஸ்ல வந்து உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னாலும் சரி, இல்லை அங்கே டேக்ஸ் எல்லாமே அங்கே அதிகம். இங்கே இது இந்தியா வந்து க்ரோயிங் மார்க்கெட். அப்படிங்கும்போது நான் இங்கே மணி போட்டால் தான் வந்து என்னால் நிறைய ரிட்டர்ன்ஸ் பார்க்க முடியும் அப்படின்ற இது யூஸ்வலாக நம்ம சொல்கிறது தான். இப்போ என்ஆர்ஐஸ்க்கு எந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குங்க சார்? ஸோ என்ஆர்ஐஸ்க்கு ஆல்மோஸ்ட் எவ்ரி ஆப்ஷன் இருக்குது. பட் வந்து அந்த ஆப்ஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், என்னென்ன சேனல் அவங்களுக்கு அவைலபிள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே. ஸோ பேசிக்லி 3 விஷயம். ஒன்று வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய சேனல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ஆர்ஓ, ஓகே, என்ஆர்இ, எஃப்சிஎன்ஆர். என்ஆர்ஓங்கிறது நான் ரெசிடென்ட் ஆர்டினரி விச் இஸ் ஈக்குவலன்ட் டு அ சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட். இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணி இந்தியாவிலேருந்து வரக்கூடிய இன்கம், ஒரு ரெண்டல் இன்கமாக இருக்கட்டும், இங்கே இல்லை ஒரு லோக்கலில் இருக்கக்கூடிய பிஸ்னஸாக இருக்கட்டும், இது எல்லாம் என்ஆர்ஓங்கிற சேனலில் வரும். ஓகே. டாக்ஸேஷனும் நம்ம சைமல்டேனியஸாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இந்தியாவில் என்ன நார்மல் ரெசிடென்ட் இந்தியனுக்கு அதில் ஒரு டாக்ஸேஷன் இருக்கோ, சேம் டாக்ஸேஷன் அப்ளிகபிள் ஃபார் என்ஆர்ஓ. ஓகே. இப்போ ரெண்டல் இன்கமுக்கு ஒரு டாக்ஸ் கட்டுறோம் அப்படின்னு சொன்னால், சேம் டாக்ஸேஷன் அப்ளிகபிள் ஃபார் என்ஆர்ஓ ஆல்சோ. ஓகே. ரெண்டாவது சேனல் என்ஆர்இ. இந்த என்ஆர்இங்கிறது பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய நேட்டிவ் ஃபாரின் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து அவங்க ஃபஸ்ட்டு என்ஆர்இ அக்கௌண்ட்டுக்கு அவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ஓகே. அந்த அக்கௌண்ட்டுக்கு அவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்பொழுது அதுலேருந்து இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் என்ஆர்இ அக்கௌண்ட்டில் வரும். ஓகே. இதில் ஒரு பாப்புலர் மிஸ்கன்செப்ஷன் இருக்குது. என்ன அப்படின்னு சொன்னால், என்ஆர்இ அக்கௌண்ட் மூலமாக இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய எல்லா விஷயங்களுக்குமே இட் இஸ் taxed only at the host country. ஓகே. அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிஸ்கன்செப்ஷன் இருக்கு. ஓகே. ஒரு உதாரணத்துக்கு, என்ஆர்இ அக்கௌண்ட் மூலமா ஒரு என்ஆர்ஐ ஃபிக்ஸ்ட் டெபாசிட் இன்வெஸ்ட் பண்றாருன்னா, அதுலேருந்து வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டுக்கு டேக்ஸ் கிடையாது, இந்தியாவில் கிடையாது. ஓகே. ஓகே. ஹோஸ்ட் கண்ட்ரியில் அவருக்கு இருக்குன்னா அந்த டேக்ஸ் உண்டு. ஓகே. இந்தியாவில் கிடையாது. இதே கான்செப்டை சில பேர் என்ன தவறாக புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னா, எது என்ஆர்இ மூலமாக போனாலும் அது டேக்ஸ் ஃப்ரீன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க, இங்கே டேக்ஸ் கிடையாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த மாதிரி கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு என்ஆர்ஐ ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்காகவோ இல்லை ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறாருனாலோ அவங்க வந்து என்ஆர்இ ரூட்டில் தேர்ந்தெடுப்பாங்க. ஏன் என்ஆர்இ ரூட்டில் தேர்ந்தெடுப்பாங்கன்னா, அந்த ரீபேட்ரியேஷன் பெனிஃபிட்ஸ் இருக்குங்கிறதுனால என்ஆர்இ ரூட்டை தேர்ந்தெடுப்பாங்க. ஓகே. ஸோ அந்த மாதிரி எடுக்கும் பொழுது அதுலேருந்து வரக்கூடிய கேபிட்டல் கெயின்ஸ், அந்த ஈக்விட்டி ரிலேட்டட் இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து வரக்கூடிய கேபிட்டல் கெயின், அது டைரக்ட் ஈக்விட்டியாக இருக்கலாம் இல்லை மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கலாம். ஓகே. அதுலேருந்து வரக்கூடிய கேபிட்டல் கெயின்ஸ் இந்தியாவில் டாக்ஸபிள். ஓகே. எல்டிசிஜி, எஸ்டிசிஜி ரெண்டு டாக்ஸ் எது இருந்தாலும் டாக்ஸ், அந்த டாக்ஸ் உண்டு. ஓகே. எஃப்டிக்கு மட்டும்தான் கிடையாது. ஓகே. சரிங்களா? சேம் இது இந்தியன்ஸ்க்கும் எல்டிசிஜி, எஸ்டிசிஜி ரெண்டுமே இருக்கு. சேம் என்ஆர்ஐஸ்க்கும் அது அப்ளிகபிள். ஆமாம். ஸோ இது ரெண்டு. மூணாவது எஃப்சிஎன்ஆர். ஓகே. ஃபாரின் கரன்சி நான் ரெசிடென்ட் அக்கௌண்ட். இந்த எஃப்சிஎன்ஆர் அக்கௌண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி வந்து 2 கரன்சியை பிக் பண்ணி அவங்க வந்து பண்ணுவாங்க. ஓகே. ஒன்று வந்து அவங்களுடைய நேட்டிவ் கரன்சியாக இருக்கலாம்,
இன்னொரு வேற கரன்சி, கிட்டத்தட்ட ஒரு 7-8 கரன்சி இருக்கு. அந்த கரன்சியோட அவங்க இது பண்ணி ஒரு டெபாசிட்டை அந்த இருக்கக்கூடிய ஒரு பேங்க் வந்து அவங்களுக்கு ஆஃபர் பண்ணலாம். இது வந்து FCNR ரூட். ஓகே. இது டாக்ஸ், அதாவது டாக்ஸ் ஃப்ரீனா அந்த ஹோஸ்ட் கண்ட்ரில டாக்ஸ். இப்ப சப்போஸ் வந்து அவங்க இருக்கிறது துபாய், சவுதி அரேபியா அந்த மாதிரி சொன்னா அதுல இருந்து வரக்கூடிய ரிட்டர்னுக்கு அந்த கண்ட்ரிலயும் டாக்ஸ் கிடையாது. இந்தியால அது கணக்குல வராது. ஓகே ஓகே சரிங்களா? இந்த 3 சேனல் தான் உங்களுக்கு இருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய சேனல்ஸ். ஓகே. இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் என்னன்னு நம்ம பார்ப்போம். இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ்ட் டெபாசிட், செகண்ட் அவங்க வந்து ஈக்விட்டி ரிலேட்டட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், டைரக்ட் ஈக்விட்டியா இருக்கலாம், மியூச்சுவல் ஃபண்டா இருக்கட்டும், PMS இருக்கலாம், AIF இருக்கலாம், எந்த இன்வெஸ்ட்மெண்ட் வேணாலும் பண்ணலாம். மூணாவது ரியல் எஸ்டேட். ஓகே. நாலாவது சாவரின் கோல்ட் பாண்ட் இருந்துச்சு. சாவரின் கோல்ட் பாண்ட் NRIs இன்வெஸ்ட் பண்ண முடியாது. ஓகே ஓகே சார். சாவரின் கோல்ட் பாண்ட் மட்டும் NRI இன்வெஸ்டர்ஸ் சாவரின் கோல்ட் பாண்ட்ல பண்ண முடியாது. அவங்க இன்வெஸ்ட் பண்ணும்போது இந்தியாவில் இருந்தாங்க, பட் அதுக்கப்புறம் போனாங்க, அதை கண்டினியூ பண்ணிக்கலாம். பட் ஒரு NRI ஸ்டேட்டஸ்லேருந்து சாவரின் கோல்ட் பாண்ட் இன்வெஸ்ட் பண்ண முடியாது. ஓகே. ஸோ FD வந்து யார் வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணலாம். நார்மலாக FDயில் பார்த்தீங்கன்னா ஒரு 7-8% NRI டெபாசிட்ஸ்க்கு எல்லா பேங்க்கும் கொடுக்குறாங்க. ஒரு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் எடுத்துக்கிட்டோம், இல்லை கொஞ்சம் சில சின்ன பேங்க்ஸ் எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்க வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஜாஸ்தி கொடுப்பாங்க. ஓகே. நேஷனலைஸ்டு பேங்க்கு இல்லை டாப் 3 பேங்க்ஸ் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கம்மியாக இருக்கும். ஸோ ஒரு 7-7.25%ங்கிறது ஒரு NRI டெபாசிட்டுக்கு உண்டான இன்ட்ரெஸ்ட் ரேட்டு. ஓகே. இப்போ இந்த டெபாசிட்டை வந்து ஒரு துபாயில் இருக்கக்கூடிய ஒரு இன்வெஸ்டர் பண்றாரு அப்படின்னு சொன்னா that becomes tax free for him both in India as well as in Dubai. ஏன்னா துபாயில டாக்ஸ் கிடையாது. ஓகே. அங்கேயும் டாக்ஸ் கிடையாது, இங்கேயும் டாக்ஸ் கிடையாது. ஈக்விட்டிக்கு வருவோம். டைரக்ட் ஈக்விட்டியா இருக்கட்டும், மியூச்சுவல் ஃபண்டா இருக்கட்டும், ஓகே, இன்வெஸ்ட் பண்ணும்போது அதுலேருந்து வரக்கூடிய ரிட்டர்ன்ஸ் LTCG, STCG taxable in India. ஓகே. இப்போ இந்த கான்செப்டை நான் துபாய்க்கு மட்டும் நான் அப்ளிகபிள் பண்ணேன்னா ஒரு ரீசெண்ட் சர்க்குலர் சார். இப்போ நீங்க சொன்னீங்களா சார், சப்போஸ் உங்க கிளைண்ட் வந்து துபாயில இருக்காங்களா சார், ஸோ இப்போ அவங்கள ஒரு எக்ஸாம்பிளா வச்சு நீங்க சொல்லணும்னா கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். ஸோ இப்போ நம்ம வந்து FDயில் துபாயில் இருக்கக்கூடிய கிளைண்ட் இருக்காங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு வந்து டாக்ஸ் ஃப்ரீ, அந்த கண்ட்ரிலையும் டாக்ஸ் ஃப்ரீ, இங்கேயும் டாக்ஸ் ஃப்ரீங்கிறத நம்ம சொல்லிட்டோம். ஓகே. இப்போ வேற ஒரு கண்ட்ரில USல இருக்காருன்னா அந்த FDலேருந்து வரக்கூடிய ரிட்டர்ன் USல டாக்ஸபிள்னா USல டாக்ஸ் கட்டணும். ஓகே. இந்தியால டாக்ஸ் கிடையாது. ஏன்னா NRI டெபாசிட்ஸுக்கு இந்தியால டாக்ஸ் கிடையாது. ஏன்னா இந்தியாவுக்கு NRI டெபாசிட்ஸ் வேணும். ஓகே. வெளிநாட்டுல சம்பாதிக்கக்கூடிய பணத்தை இந்தியாவுக்கு கொண்டு வர்றாங்க. அதனால இந்தியன் கவர்மெண்ட் வெல்கம் பண்ணும் அதை. ஸோ அதனால அதுக்கு டாக்ஸ் கிடையாது. ஈக்விட்டின்னு வரும்பொழுது ஒரு துபாய் கிளைண்டா இருந்தாங்கன்னா அவங்க LTCG, STCG இங்க பே பண்ணுவாங்க, அங்க டாக்ஸ் கிடையாது. ஓகே. இதே US கிளைண்டா இருந்தாங்கன்னா LTCG, STCG இங்க பே பண்றதை தவிர அவங்களுடைய கண்ட்ரிலையும் டாக்ஸ் ஸ்லாப் வேற. இங்க 12% தான் LTCG, அங்க அவங்களுடைய கேபிட்டல் கெயின் ஜாஸ்தியா இருக்கும். அப்ப என்ன பண்ணுவாங்க, அவங்க இங்க பே பண்ண டாக்ஸ் தவிர அவங்க எவ்வளவு அங்க பே பண்ணணுமோ அதை USக்கு கட்டுவாங்க. ஓகே. ஒரு 1 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, ஒரு 1 லட்ச ரூபா, ஒரு 10 லட்ச ரூபா கேபிட்டல் கெயின் ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கோமே. இந்த 10 லட்ச ரூபா கேபிட்டல் கெயினுக்கு இங்க வந்து 12.5% டாக்ஸ், 1.5 லட்ச ரூபா டாக்ஸ் கட்டியிருக்காங்க. அங்க 20% டாக்ஸ்னு ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்குவோம். ஓகே. 2 லட்ச ரூபா அந்த ஈக்குவலன்ட் நான் சொல்றது, அதை டாலருக்கு கன்வெர்ட் பண்ணிக்குவாங்க. இந்த பாக்கி இருக்கிற 75,000 டாலர் கன்வெர்ட் பண்ணி பாக்கி இருக்கிற அமௌண்ட்டை USல டாக்ஸா கட்டுவாங்க. ஸோ ஒரு கண்ட்ரிக்கும் அந்த கண்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி இந்த ஒரு விஷயம் மாறும். ஓகே. ஓகே. இப்போ துபாய் கிளைண்ட்டுக்கு வருவோம். நம்ம இங்கேயும் டாக்ஸ் கிடையாது, அங்கேயும் டாக்ஸ் கிடையாதுங்கிறத நம்ம பார்த்தோம். ஆனா இங்க ஈக்விட்டிக்கும் கேபிட்டல் கெயினுக்கும் மியூச்சுவல் ஃபண்ட் கேபிட்டல் கெயினுக்கும் இங்க கட்டணும்னு நம்ம சொன்னோம். ஒரு லேட்டஸ்ட் சர்க்குலர், ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி வந்த சர்க்குலர் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, டாக்ஸ் ரெசிடென்சி சர்டிஃபிகேட்டை வாங்கி இங்க IT டிபார்ட்மெண்ட்ல சப்மிட் பண்ணிட்டோம்னா அந்த முதலீட்டாளர்கள் அந்த ஃபாரின் துபாயோ இல்லை வந்து சவுதியோ இல்லை வேற எந்த டாக்ஸ் ஹேவன்ல, வேற எந்த டாக்ஸ் ஹேவன்ல இருக்காங்களோ அவங்களுக்கு இங்கேயுமே கேபிட்டல் கெயின் டாக்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்றது அந்த டாக்ஸ் ரெசிடென்சி சர்டிஃபிகேட் சொல்லுது. இது இப்போ எக்ஸ்பிளிசிட்டா துபாய் கிளைண்ட்ஸுக்கு வந்திருக்கு. மற்ற கண்ட்ரீஸ்க்கு அந்த ட்ரீட்டி இருந்துச்சுன்னா அப்ளிகபிள். இப்போ இந்தியன் கவர்மெண்ட்டும் சவுதி கவர்மெண்ட்டும் அந்த ட்ரீட்டி இருந்துச்சுன்னா சவுதி நேஷனல்ஸ்க்கும் சவுதி ரெசிடென்ட்ஸ்க்கும் அப்ளிகபிள். ஓகே. துபாய் ரெசிடென்ட்ஸுக்கு தெர் இஸ் எ ட்ரீட்டி பிட்வீன் இந்தியா அண்ட் UAE. அதனால துபாயிலேருந்து மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய இன்வெஸ்டர்ஸ் அவங்க இந்தியாலையும் கேபிட்டல் கெயின் கட்ட வேண்டியதில்லை, துபாயில் ஆப்வியஸ்லி கிடையாது. ஓகே. ஓகே. ஸோ இந்த ஆப்ஷனில் அவங்க வந்துருவாங்க. ஓகே. மூணாவது ரியல் எஸ்டேட் எடுத்துக்கிறோம்னு வச்சுங்களேன். ரியல் எஸ்டேட்டில் NRIஸ்க்கு கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணுறது ஒரு கஷ்டமான சூழ்நிலை இருக்குது. என்ன அப்படின்னு சொன்னால், வாங்குறதெல்லாம் வாங்கிடலாம்,
அவங்க வந்து அக்ரி லேண்ட் வாங்க முடியாது. என்ஆர்ஐஸ் அக்ரி லேண்ட் இந்தியாவில் வாங்க முடியாது. வேற ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறாங்க அப்படின்னு சொன்னா அதை விற்கும் பொழுது அவங்களுக்கு உண்டான டிடிஎஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். கிட்டத்தட்ட 20% அவங்க டிடிஎஸ் கட்டணும். ஒரு 1 கோடிக்கு ப்ராப்பர்ட்டி வாங்குறாங்க, அவங்க ஒரு 2 கோடிக்கு விற்கிறாங்கன்னா அந்த 2 கோடிக்கும் சேர்த்து மொத்தத்துல அவங்க வந்து ஒரு டிடிஎஸ் அமௌண்ட் அவங்க கட்டணும். அந்த அமௌண்ட் ஜாஸ்தியா 40 lakhs கிட்ட. ஸோ அந்த அமௌண்ட் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு. ஸோ அதனால ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட் மட்டும் ஒரு பெரிய ஒரு ஹேண்டிகேப்பா அந்த துபாய் இன்வெஸ்டர்ஸ்க்கு, சாரி என்ஆர்ஐ இன்வெஸ்டர்ஸ்க்கு, நார்மலி என்ஆர்ஐ இந்த ஒரு கடினமான ஒரு சூழ்நிலை அவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல மட்டும் இருக்கு. அக்ரி ப்ராப்பர்ட்டிஸ் அவங்க வாங்க முடியாது. ஓகே சார். சார் இப்போ இதை தாண்டி வேற இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் அப்படின்னா எந்த மாதிரிங்க சார் இருக்கு? இப்போ சமீபத்தில் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த கிஃப்ட் சிட்டி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு இது ரொம்ப பாப்புலர் ஆயிட்டு வருது. ஓகே. இந்த கிஃப்ட் சிட்டிங்கிறது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10,000 ஏக்கர்ல குஜராத் அகமதாபாத்ல இது செட்டப் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு சிஸ்டம் இது. This comes under International Financial Services Center, IFSC. Okay, sir. This doesn't come under RBI or SEBI. So any NRI investor, not only NRI investor, even foreign nationals, can choose to invest in India through the gift city route. Okay, sir. இதில் என்ன பியூட்டின்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய நேட்டிவ் கரன்சிலே இன்வெஸ்ட் பண்ணலாம். ஐஎன்ஆரா கன்வெர்ட் பண்ணி ருப்பியா கன்வெர்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இன்னைக்கு யூஎஸ்ல இருக்கக்கூடிய மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டர்ஸ்லாம் அவங்களுக்கெல்லாம் ஒரு ஹேண்டிகேப் இருக்கு. என்ன ஹேண்டிகேப்னு பார்த்தோம்னா அவங்க வருஷம் யூஎஸ்ல நோஷனல் கேபிட்டல் கெயின்ஸ் அவங்க கட்டணும். டிசம்பர் மாதம் அவங்க முடியும் பொழுது சப்போஸ் அவங்க ஒரு 1 கோடி ரூபா போட்டிருக்காங்க, அந்த போர்ட்ஃபோலியோ 1.5 கோடி இருக்குன்னா அந்த 25 லட்சத்துக்கு உண்டான நோஷனல் கேபிட்டல் கெயின்ஸ் அவங்க வருஷம் அவங்க யூஎஸ்ல கட்டணும். இந்தியாவில் எதுவும் கட்ட வேண்டியதில்லை, யூஎஸ்ல கட்டணும். இந்தியாவில் ரெடம்ஷன் போது மட்டும்தான், யூஎஸ்ல அக்ரூவல் ஈவன் நோஷனல் கேபிட்டல் கெயின்ஸ் கட்டணும். அதுக்கு பதிலாக அவங்க கிஃப்ட் சிட்டி ரூட்ல வந்தாங்கன்னா அவங்களுடைய பணத்தை ஐஎன்ஆரா கன்வெர்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நேட்டிவ் கரன்சிலே நம்ம இன்வெஸ்ட் பண்ணிடலாம், யூஎஸ்டிலேயே இன்வெஸ்ட் பண்ணலாம். அதே மாதிரி அவங்க என்னைக்கு 5 வருஷம் கழிச்சோ 10 வருஷம் கழிச்சோ அவங்க என்னைக்கு ரெடீம் பண்றாங்களோ அன்னைக்கு தான் அவங்க டாக்ஸ் போத் இந்தியாலேயோ யூஎஸ்லயோ அப்ளிகபிளா இருக்கும். இதே கான்செப்ட் தான் அப்ளிகபிள் ஃபார் அதர் கண்ட்ரிஸ் ஆல்சோ. இப்போ ஒரு துபாய் ஆர் அதர் மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸ் எடுத்துக்கிறோம்னு வச்சுங்களேன், அவங்களுமே ரெடம்ஷன் பண்ணும்பொழுது அவங்களுக்கு டாக்ஸ் இங்கேயும் கிடையாது அங்கேயும் கிடையாது. இப்போ யூஎஸ்லேருந்து இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய கிளைண்ட்ஸ் கிஃப்ட் சிட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா இந்தியாவில் டாக்ஸ் கிடையாது. கிஃப்ட் சிட்டி இஸ் கம்ப்ளீட்லி எக்ஸம்ட். இந்தியாவில் டாக்ஸே கிடையாது. அதுலேருந்து அவங்க 1 கோடி போடுறாங்க, 10 வருஷத்தில் வந்து 5 கோடியாக எடுக்கிறாங்கன்னா அந்த 5 கோடி 4 கோடி கேபிட்டல் கெயினுக்கு யூஎஸ் இன்வெஸ்டராக இருந்தாலும் இங்கே டாக்ஸ் கிடையாது. ஏங்க சார், லைக் நீங்கள் இப்போ எல்டிசிஜி எஸ்டிசிஜி அதில் அப்ளிகபிள் எதுவுமே அப்ளிகபிள் கிடையாதுங்க. ஓகே சார். ஓகே, இது வந்து ஒரு டாக்ஸ் ஹேவனுக்கு ஈக்குவலண்ட். இங்கே டாக்ஸ் கிடையாது. யூஎஸ்ல டாக்ஸ் இருக்குன்னா யூஎஸ்ல டாக்ஸ் கட்டணும், துபாயில டாக்ஸ் கிடையாது. அதனால இங்கேயும் கிடையாது, துபாயிலையும் கிடையாது. இதே தான் மிடில் ஈஸ்ட் எந்த கண்ட்ரி, இப்போ சவுதி அரேபியா இல்லை வந்து வேற அரப் கண்ட்ரிஸோ இல்லை வேற ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸோ எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கேயும் கிடையாது அங்கேயும் கிடையாது. நேட்டிவ் கரன்சிலேயே பண்ணலாம். பட் சில ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ்லாம் இன்வெஸ்ட் பண்ண முடியாது. அந்த FATFன்னு சொல்லக்கூடிய அந்த பேன் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ்லேருந்து இன்வெஸ்ட் பண்ண முடியாது. பட் மெஜாரிட்டியா இந்தியன்ஸ் எங்க ப்ரிடாமினெட்லி இருக்காங்களோ அவங்கெல்லாம் பண்ணலாம். இதுல என்ன பியூட்டின்னு கேட்டிங்கன்னா இட் இஸ் நாட் ஓன்லி ஃபார் நான் ரெசிடென்ட்ஸ், இட் இஸ் ஆல்சோ ஃபார் ஃபாரின் நேஷனல்ஸ். ஒரு வெளிநாட்டு பிரஜை கூட இந்தியன் ஈக்விட்டி மார்க்கெட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் த்ரூ த கிஃப்ட் சிட்டி ரூட் இந்த நேட்டிவ் கரன்சி. ஸோ இது வந்து அண்டர் செபி ஆர்பிஐ அதுக்குள்ள வருதாங்க சார்? இல்லை, செபி அண்ட் ஆர்பிஐ டசன்ட் கம் அண்டர். இது வந்து ஐஎஃப்எஸ்சி கீழே வரக்கூடியது. ஓகே. செபி அண்ட் ஆர்பிஐ டசன்ட் ஹேவ் எனி ஜூரிஸ்டிக்ஷன் ஓவர் திஸ் இன்வெஸ்ட்மெண்ட். சார் இப்போ அகைன் இன்னொரு கொஸ்டின் இதுலயே ஃபாலோ வச்சுக்கலாம்னா, சப்போஸ் இப்போ நான் இப்போ ஒரு சூஸ் பண்ணுறேன், இன்வெஸ்ட்மெண்ட் மோட் சூஸ் பண்ணுறேன் அப்படிங்கும்போது தெர் இஸ் ஆப்ஷன் லைக் நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்குள்ளே போகலாம், ஈக்விட்டி அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நம்ம போகலாம், அண்ட் கிஃப்ட் சிட்டி நீங்கள் சொன்னீங்க. ஸோ இந்த ரெண்டில் பெஸ்ட் ஆப்ஷன் அப்படிங்கும்போது எந்த ஆப்ஷன் நீங்கள் சொல்லுவீங்க சார்? ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு யூஎஸ் கிளைண்ட்டாக இருந்தால் நான் கிஃப்ட் சிட்டி ஸ்ட்ரைட்டாக சொல்லிடுவேன். ஓகே. ஏன்னா அவங்களுக்கு இந்த கம்ப்ளைண்ட்ஸ் ரெக்குவயர்மெண்ட் எல்லாத்தையும் நீக்கிடுது. இப்போ நோஷனல் கேபிட்டல் கெயினில் என்ன பிரச்சனைன்னா, இந்த வருஷம் 1 கோடி போட்டது 1.5 கோடி இருக்குன்னா அந்த 25 லட்சத்துக்கு நோஷனல் கேபிட்டல் கெயின் இந்த வருஷம் கட்டிடுவாங்க. அடுத்த வருஷம் சப்போஸ் 1.5 கோடி திருப்பி 1 கோடி வந்துருச்சுன்னா இப்போ அவங்க டாக்ஸ் கட்டினதை வந்து அவங்களால அட்ஜஸ்ட் பண்ண முடியாது ஃபியூச்சரில். அப்போ அவங்களுக்கு லாஸ் ஆகும். ஸோ அதனால யூஎஸ்ல இருக்கிறவங்க கிஃப்ட் சிட்டி ரூட் இஸ் அ பிளெஸிங் ஃபார் them. சார் டு இன்வெஸ்ட் இன் இந்தியா growth story, டு இன்வெஸ்ட் இன் இந்தியன் equities, it is one of the best route for them. ஓகே சார். சார் இப்போ
இந்திய ரூபாய்க்கான நம்மளுடைய பணம் வீக்கம் இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம்ல சார். ஏன்னா இப்போ அரௌண்ட் 87 ருபீஸ்ல இருக்கு per டாலர் அப்படிங்கும்போது, அதே மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரிஸ்க்கும் நம்ம ஈக்குவலண்டான அமௌண்ட் எவ்வளோ இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இதோட இம்பாக்ட் வந்து இப்போ கிஃப்ட் சிட்டில எப்படிங்க சார் இருக்குமா? கண்டிப்பா இருக்கும். நீங்க வந்து ஒரு உதாரணத்துக்கு ஒரு யூஎஸ்ல இருந்து வரக்கூடிய இன்வெஸ்டர் வச்சுக்குவோமே, யூஎஸ்ல இருந்து ஈவன் எனி கண்ட்ரிஸ் எடுத்துக்க, இப்போ துபாயில எடுத்துக்கிட்டாலும் அந்த யூஎஸ் டாலரோட ஈக்குவலண்ட் வந்து ஃபிக்ஸ்டு. இந்த 3.68ங்கிறது 3.68 டைம்ஸ் திராம் இஸ் த யூஎஸ்டி, அது ஃபிக்ஸ்ட் பிரைஸ், அது ஃபிக்ஸ்டு. இப்போ நீங்க அந்த ஃபாரின் கரன்சில கொண்டு வராங்கன்னா, அந்த கொண்டு வரும்பொழுது இப்போ ஒரு கன்வர்ஷன் சார்ஜ் கொடுக்குறாங்க. எக்ஸாம்பிள், இன்னைக்கு 1 கோடிக்கு அவங்க உள்ள பணம் கொண்டு வராங்க. ஓகே, 87 ரூபாயில அவங்க உள்ள கொண்டு வராங்க. கன்வெர்ட் பண்ணி 87 ரூபாயில இன்வெஸ்ட் ஆயிடுது. 5 வருஷம் கழிச்சு அவங்களுக்கு நல்ல ரிட்டர்ன் கிடைக்குது. 5 வருஷம் கழிச்சு அவங்க திருப்பி அந்த பணத்தை திருப்பி எடுத்துட்டு போறாங்க. அப்போ ஒரு உதாரணத்துக்கு 100 ரூபாய் போயிருக்குன்னு வச்சுக்கோங்க டாலர். ஓகே, அன்னி தேதிக்கு அதிக ரூபாய் கொடுத்தாதான் $1 வாங்க முடியும். ஆமாங்க சார். அப்போ அவங்களுக்கு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்னே வந்திருந்தா கூட இதுல வந்து அவங்களுடைய ரிட்டர்ன்ஸ் குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஓகே, இது ரெண்டுத்தையுமே நெகேட் பண்றது தான் நேட்டிவ் கரன்சிலேயே பண்ணீங்க, யூஎஸ் டாலர்லயே நீங்க பண்ணிக்கலாம். ஸோ நம்ம அப்போ உங்களுக்கு அந்த எரோஷனே வராதுல்ல. ஆமா, ஏன்னா நம்ம இப்போ இந்தியனுக்கு கன்வெர்ட் பண்ணி திரும்பி இதுல இன்வெஸ்ட் பண்ணும்போது இந்த ப்ராப்ளம்ஸ் நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கு. பட் ஆனால் இப்போ நம்ம டைரக்டா நம்ம நேட்டிவ் கரன்சிலே லைக் என்ஆர்ஐஸோட நேட்டிவ் கரன்சிலே நம்ம பண்ணும்போது கிஃப்ட் சிட்டில நீங்க சொல்றீங்க, எஸ், கிஃப்ட் சிட்டில பண்ணும்போது நமக்கு அந்த ப்ராப்ளம்ஸ் இருக்காது. கரெக்ட் சார். இப்போ நான் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கும்போது பாசிபிள் ரூட் அப்படின்னா எப்படிங்க சார் நான் போறது, அப்ரோச் பண்றது? ஸோ கிஃப்ட் சிட்டியை பொறுத்த வரைக்கும் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர்ஸ் அதுக்கு லைசன்ஸ் வாங்கி வைக்கல. ஓகே, ரொம்ப சில பேர் தான் வாங்கி வச்சிருக்காங்க. ஏன்னா அதில் வந்து குறைஞ்சபட்சமே வந்து $150,000, ஓகே, $1,50,000 தான் குறைஞ்சபட்ச இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டே. ஓகே, ஓகே. ஈவன் $5,000-10,000 கூட இருக்கு. பட் அதெல்லாம் வந்து இன்னும் ஃபார்மலைஸ்டா வரல. ஓகே, $150,000 தான் மினிமம் இன்னி தேதிக்கு இருக்கு. ஸோ அதனால வந்து எல்லாருக்கும் இந்த லைசன்ஸ் இல்லை. ஓகே. ஸோ அந்த கிஃப்ட் சிட்டியில் ப்ரெசன்ஸ் இருக்கக்கூடியவங்களா மூலமாக தான் இதை நம்ம பண்ண முடியும். ஓகே, ஓகே, ஓகே. நம்ம நிறுவனத்தில் இதோட உண்டான லைசன்ஸ் நம்ம எடுத்து வச்சிருக்கோம். ஸோ அதனால நம்ம கிஃப்ட் சிட்டி நம்மளுடைய இன்வெஸ்டர்ஸ் எல்லாருக்கும் கிஃப்ட் சிட்டி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நம்ம ஃபெசிலிட்டேட் பண்ணிட்டு இருக்கோம். சார், இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வரும்போது நம்ம வந்து இவ்வளோ சிஆர்ஜர் கொடுத்துருக்கு அப்படின்றத ஒரு ஹிஸ்ட்ரி வச்சு நம்ம சொல்லுவோம், இல்லை ஒரு 10 இயர்ஸ்ல இல்லை 5 இயர்ஸ்ல அப்படின்ற. அப்போ கிஃப்ட் சிட்டிக்கு அந்த மாதிரிங்க சார்? நல்ல கேள்வி. இப்போ கிஃப்ட் சிட்டியில் நான் குறைஞ்சபட்சம் $150,000 சொன்னேன். NAV இஸ் இன் டாலர்ஸ். ஓகே, INRல கிடையாது, NAV இஸ் இன் டாலர்ஸ். ஆனால் த கான்செப்ட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் இஸ் வெரி சிமிலர் டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். இது வந்து CAT 3 AIFங்கிற முறையில் வரும். இப்போ AIF என்னன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ பாஸ் த்ரூ வெஹிக்கிள். மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரியே தான். இப்போ மியூச்சுவல் ஃபண்ட் என்ன ரிட்டர்ன் கொடுக்குமோ அதே ரிட்டர்ன் தான் இந்த ஃபண்ட் உங்களுக்கு கொடுக்கும், சிம்பிளி இன் டாலர்ஸ். ஓகே, ஓகே. Underlying asset is Indian equity. The method of fund management is also similar to mutual fund. ஓகே, ஓகே. The tax structure is also similar to mutual fund. சார், இப்போ இன்வெஸ்ட் பண்றோம், இதுல SIP மாதிரி பண்றதா இல்ல ஒன்லி லம்சம் மாதிரி தானா சார்? ஸோ இதுல வந்து எல்லா AMCயும் இன்னைக்கு வந்து அவங்க கிஃப்ட் சிட்டி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து ஓப்பன் பண்ணல. ஸோ இன்னி தேதிக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 12-13 AMC கிஃப்ட் சிட்டி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஓகே, நீங்க கிட்டத்தட்ட 48-49 AMC இருக்கு. அதில் ஒரு 12-13 AMC தான் கிஃப்ட் சிட்டி ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதை தவிர சில பிரைவேட் என்டிட்டிஸும் கிஃப்ட் சிட்டியில் லைசன்ஸ் வாங்கி வச்சிருக்காங்க. ஓகே. ஸோ அவங்க மூலமாக ஒரு நமக்கு இன்னி தேதிக்கு நம்ம பார்த்தோம்னா ஒரு 18 to 20 ஆப்ஷன்ஸ் நமக்கு இருக்கும். இவங்கெல்லாம் ப்ரொவைடர்ஸ், இவங்க மூலமாக போகலாங்கிற நமக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஓகே. ஸோ இவங்க மூலமாக நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்ஸை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே சார். சரி, இப்போ ஒரு 5 இயர்ஸ் நான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா, ஸோ ரெடம்ஷன் அந்த ப்ராசஸ் பற்றி சொல்லுங்க சார். ஸோ ரெடம்ஷன் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெரி சிம்பிள், சேம் மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரி தான். பட் NAV இஸ் ஒன்ஸ் இன் 15 days. ஓகே. சில பேர் டெய்லி கொடுக்குறாங்க, சில பேர் வந்து ஒன்ஸ் இன் 15 days தான் NAV. சரிங்களா? CAT 3 AIF ஸ்ட்ரக்சரில் உங்களுக்கு வரும். அந்த 15 நாளைக்கு ஒரு தடவை ரெடம்ஷன் இருக்கும்பொழுது பண்ணலாம். சிலது க்ளோஸ் எண்டட் AIF-ஆவும் வரும். ஸோ அந்த க்ளோஸ் எண்டடுக்கு ஒரு பீரியட் இருக்கும், 5 வருஷம் 6 வருஷம் பீரியட் இருக்கலாம், 3 வருஷம் இருக்கலாம். சில AIF-க்கு வந்து எக்ஸிட் லோட்ஸ் இருக்கலாம். ரொம்ப சிமிலர் டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் தான். பட் வந்து NAV விண்டோ மட்டும் சிலதுக்கு மாறும். ஓகே. சேம் செட்டில்மெண்ட் பீரியட்லாம் சேம் செட்டில்மெண்ட் பீரியட் லைக் அ மியூச்சுவல் ஃபண்ட். ரெடம்ஷன் வந்து ரொம்ப ஈஸியான ப்ராசஸ் தான். ஓகே. இன்னைக்கு ஒரு இந்தியன் AIF-ல எப்படி பண்றாங்களோ அதே சேம் ஸ்ட்ரக்சர் தான், வேற எதுவும் மாற்றம் கிடையாது. சார், இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்றோம், இந்த பெர்சன்டேஜ் வந்து சிமிலர் டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படிங்கும்போது, ஏன்னா நம்ம 12 to 15% நம்ம ஒரு ஆவரேஜா நம்ம சொல்றோம். சேம் இதுவும் அப்ளிகபிள் சார், 12 to 15% கொடுக்குதாங்க சார்? ஓகே, நல்ல கேள்வி. ஸோ இப்போ நான் சொன்னேன் உங்களுக்கு, இந்த அண்டர்லைங் அசெட் இஸ் சேம் இந்தியன் ஈக்விட்டி மார்க்கெட், சேம் ஸ்ட்ரக்சர் லைக் மியூச்சுவல் ஃபண்ட் நான் சொன்னேன்.
அதுல வந்து இந்த 18-20 ப்ரொவைடர் இருக்காங்கன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, இவங்க என்ன பண்றாங்க, சிலர் வந்து அவங்க தனி ஸ்ட்ராட்டஜியாவே இதை ரன் பண்றாங்க. இப்போ வந்து ஒரு கம்பெனி வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல பிஎம்எஸ்ல ஒரு ஸ்ட்ரக்சர் வச்சிருக்காங்கன்னா, அதே ஸ்ட்ரக்சரை கிஃப்ட் சிட்டிக்கும் வச்சிருக்காங்க. ஓகே. அது தனி ஸ்ட்ரக்சர். அந்த ஸ்ட்ரக்சர் வந்து ஒரு இண்டிவிஜுவல் மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ மாதிரி மிமிக் பண்ணும். ஓகே ஓகே. ஒரு ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டுன்னு வச்சுங்களேன், அதுவும் ஒரு ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டு. அந்த ஃப்ளெக்ஸி கேப்ல ஸ்டாக்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. அதே ஸ்ட்ராட்டஜில இருக்கும். அந்த ஸ்ட்ரக்சர்ல வந்து ஒரு 40-50 ஸ்டாக் இருக்கும். சில ஏஎம்சி என்ன பண்ணியிருக்காங்க, அவங்களுடைய ஒரு 5-6 ஃபண்ட் எடுத்துக்கிட்டு அந்த 5-6 ஃபண்ட்ல டயத்துக்கு தகுந்த மாதிரி போர்ட்ஃபோலியோ சேஞ்ச் பண்றாங்க. இதை ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட் கான்செப்ட்னு நம்ம சொல்லுவோம். ஓகே ஓகே. அந்த ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட் கான்செப்ட்ல அவங்க அந்த போர்ட்ஃபோலியோவை சேஞ்ச் பண்ணுவாங்க. ஒரு ஃபண்ட்ல ஜாஸ்தி அலோகேஷனும் ஒரு ஃபண்ட்ல குறைச்ச அலோகேஷனும். இப்போ வந்து கோல்டு ஏறிடுச்சா, கோல்டை வித்துட்டு சில்வர் வாங்குவாங்களா, சில்வர் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. மிட் கேப் இறங்கிடுச்சா, மிட் கேப் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஸ்மால் கேப் இறங்கிடுச்சா, ஸ்மால் கேப் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. டயத்துக்கு தகுந்த மாதிரி இந்த அண்டர்லைங் அசெட் அவங்க ஃபண்ட் ஹவுஸ்ல இருக்கக்கூடிய ஃபண்ட்ஸே தான் ஃபண்ட் ஆஃப் ஃபண்டுங்கிற முறையில் அந்த ஸ்ட்ராட்டஜியை மெயின்டைன் பண்ணுவாங்க. ஓகே ஓகே ஓகே. ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் இஸ். சார், இப்போ கிஃப்ட் செட்டில் வந்து என்ஆர்ஐஸ்க்கு இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படின்றது வந்து ஐ திங்க் இது ஒரு டாக்ஸ் ஹேவன் அண்ட் பிளஸிங் தான் சார், நீங்கள் சொன்ன மாதிரி தான். அண்ட் இதில் இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் என்னன்னா, கிஃப்ட் சிட்டி பற்றி இன்னொரு வீடியோ பண்ணலாம் சார், எக்ஸ்க்ளூசிவ் ஒன்லி ஃபார் கிஃப்ட் சிட்டி. அந்த ஒரு பார்ட் 2 மாதிரி நம்ம ஒன்று பண்ணிடலாம் சார். அண்ட் ஷுவர் என்ஆர்ஐ இந்த வீடியோ வாட்ச் பண்ணிருக்கீங்கன்னா உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது, அதை கிளாரிஃபை பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் கமெண்ட் பண்ணுங்க. ஐ திங்க் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு அந்த கமெண்ட்ஸ்க்கான எல்லா ஆன்சர்ஸும் வந்து சார்ட்டே கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ சார். தேங்க்ஸ்.